இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நீங்க பார்க்க போறீங்க. எது குறித்து நீங்க பார்க்கறீங்கன்னா, மிஷனரியுடைய வரலாறுகள். நம்ம இந்திய தேசத்துல அநேக ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த அநேக மிஷனரிகள் இந்த 17, 18, 19 நூற்றாண்டுல அநேக மிஷனரிகள் வந்திருக்காங்க. அந்த மிஷனரி குறித்ததான ஒரு தொகுப்பை தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சர்ச் ட்ரிவெண்ட்ரத்தில் மெயினான அந்த பகுதியில் நம்முடைய கேரளா மாநிலமான ட்ரிவெண்ட்ரம் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அதான் ட்ரிவெண்ட்ரம் தான் அதனுடைய தலைநகரம், கேரளாவோட தலைநகரம். இங்கே சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்டர் மெமோரியல் சர்ச். அதான் சர்ச். மேட்டர் என்பது ஒரு மிஷனரியுடைய பேர். ஸோ இந்த மேட்டர் மெமோரியல் சர்ச்சில் தான் அந்த சர்ச்சுகள் இருக்குது. இந்த திருச்சபையின் வரலாறை குறித்து தான் நீங்கள் பார்க்க போறீங்க. திருவிதாங்கோடு முன்னாடி ஆதி காலங்களில் இந்த கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இது எல்லாமே கேரளாவோட தான் இணைந்து இருந்தது. அப்போ இந்த பகுதி என்னன்னு சொன்னாங்கன்னா திருவிதாங்கோடு அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா ராஜாக்கள் அரசாண்ட ஒரு பகுதி கூட. ஸோ இப்போ நான் நிற்கிற கூட ஒரு அரசாங்க ஒரு பழைய காலத்தினுடைய ஒரு நினைவு சின்ன பகுதியில் தான் நின்றுட்டு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த திருவிதாங்கோடுல நீங்க பார்த்தீங்கன்னா வில்லியம் தொபியாஸ் ரிங்கிள் தோபே, அவரோட பேர் ரிங்கிள் தோபே. இந்த அயல்நாட்டை சேர்ந்த மிஷனரி, இவர் எல்எம்எஸ் மிஷனரி, லண்டன் மிஷனரி சொசைட்டி. அப்போ இந்த பகுதியில எல்லாம் எல்எம்எஸ் மிஷனரிஸ் தான் பல மிஷனரிஸ் இந்த இடத்துல இறையல் பணியும் சமுதாய பணிகளையும் செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ இவரு கூட யார் இருந்தாங்கன்னா ஒரு இந்தியன் மிஷனரி கூட இருந்தார். அவர் பேர் தான் வேத மாணிக்கம். ஸோ இந்த வேத மாணிக்கமும் ரிங்கிள் தோபை இவர்கள் இணைந்து தான் முதலாவது மிஷனரி பணிகளை இந்த திருவிதாங்கோடு பகுதியில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மிஷன் ஸ்ட்ரேட் கேரளால திருவனந்தபுரம் பகுதியில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பயங்கரமான பாடுகள் பட்டாங்க. ஆக்சுவலி ரிங்கிள் தோபையும் அந்த ஸ்டெப்ஸை எடுத்தாங்க, ஆனால் நடைபெறவில்லை. அதுக்கு பிற்பாடாக ரெவரண்ட் சார்லஸ் மீட் ஐயா. இந்த ரெவரண்ட் சார்லஸ் மீட் ஐயா தான் நம்ம நாகர்கோவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹோம் சர்ச்னு சொல்லுவாங்க. அவருடைய ஸ்தாபகர் யாருன்னு பார்த்தீங்க ரெவரண்ட் சார்லஸ் மீட் ஐயர். இந்த சார்லஸ் மீட் ஐயரும் லண்டன் மிஷன் சொசைட்டியை சேர்ந்தவர். இவரும் இந்த பகுதிக்கு கடந்தவர். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதிக்கு அந்த திருவிதாங்கோடு, கன்னியாகுமரினா முன்னாடி திருவிதாங்கோடு பகுதிக்கு கடந்து வந்திருக்காரு. ஸோ இங்கே ஒரு மிஷன் ஸ்டேட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறாரு. பல தடைகள் தான் ஏற்பட்டிருக்குது. இவங்களால திருச்சபையை தொடங்க முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்டைய கொல்லம் பகுதி, ட்ரிவெண்ட்ரத்தில் அவங்களால ஸ்டார்ட் பண்ணல, கொல்லம் பகுதியில் 1821 ஃபர்ஸ்ட் மலையாளம் மிஷன் ஒர்க் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொல்லத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிற்பாடாக 1827 வில்லியம் மில்லர் என்கிற ஒரு மிஷனரி மூலமாக திருச்சபை துவங்குவதற்கான மிஷன் காரியங்களை துவங்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க. ஆனால் அங்கே பாதுகாப்பு அந்த அரசாங்கம் சொல்லுங்க, உங்களெல்லாம் பாதுகாப்பெல்லாம் அங்கே கொடுக்க முடியாது. அன்னைக்கு இந்த ராஜாக்கள் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே பயங்கர எதிர்ப்பு, சுவிசேஷத்துக்கு பயங்கர எதிர்ப்பு அந்த கேரளா பகுதியில். ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஆண்டு அறியாத அநேக ஜனங்கள் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ராஜா ஆட்சி. ஸோ பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அங்கே உங்களை கொண்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னனால அங்கேயும் அன்னைக்கு அந்த வில்லியம் மில்லராலும் திருச்சபை தொடங்க முடியல. நல்ல கவனிங்க, ரிங்கிள் தோபின் மூலமாக திருச்சபை துவங்க வேண்டிய முயற்சிக்கு எடுத்தப்பட்டது. அடுத்து சார்லஸ் மீட் ஐயர், அவரும் முயற்சிகள் எடுக்கிறார். அவர் கூட பணியாற்றினவர் தான் இந்த வில்லியம் மில்லர். அவரும் எடுக்கிறாரு, வழி இல்லை. ஆனால் இந்த கொல்லம் பகுதியில் மிஷன் ஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த மிஷனரி ஒர்க்கை தொடங்குவதற்கான வழிகளை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1828 வில்லியம் பி ஆடிஸ் அப்படின்றவர் அந்த இடத்துல நியமிக்கப்படுறாரு. ஒரு வள்ளியத்துறைன்னு ஒரு பேர் இருக்குது. அது ஒரு ஃபிஷிங் வில்லேஜ், ஒரு கடற்கரையான பகுதி. அங்கே திருச்சபை மிஷன் ஒர்க்கை செய்யறதுக்கான வழிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, திருவனந்தபுரம் பகுதியில் அந்த சென்டர் ஆஃப் ஹார்ட் பகுதியில் ஒரு சர்ச்சு துவங்குவதற்கான முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனையும் போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கோடு மிஷன் சென்டர் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், அன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அந்த பகுதிகள் இருந்திருக்கு. திருவனந்தபுரம் பகுதியில் எவ்வளோ மிஷனரி முயற்சிகள் எடுத்திருக்காங்க திருச்சபையில் தொடங்குவதற்காக. ரிங்கிள் தோபே அவர் முயற்சி எடுத்திருக்காரு, சார்லஸ் மீட் ஐயர் முயற்சி எடுத்திருக்காரு, வில்லியம் மில்லர் எடுத்திருக்காரு, வில்லியம் பி ஆடிஸ் அவர் முயற்சி எடுத்திருக்காரு. எவ்வளோ போராட்டங்கள் நடந்தப்பறம் ஒரு 30 வருஷம் போராடி இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு திருச்சபையை தொடங்குவதற்கு முடியாமல் போய்விட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சவதி திருநாள் அப்படின்ற மகாராஜா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மீட் ஐயர் சார்லஸ் மீட் ஐயர் இருக்கார்ல, அப்போ அவர் நாகர்கோவிலில் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. நாகர்கோவிலில் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வந்தது இந்த சார்லஸ் மீட் ஐயா தான். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஹெட் மாஸ்டர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ராபர்ட்ன்ற ஒரு மிஷனரி. அவர் ஒரு எஜுகேஷனல் மிஷனரி, கல்வி பணியை கொண்டு ஒரு மிஷனரி. ஸோ இவரும் எல்எம்எஸ் அந்த மிஷன் ஆர்கனைசேஷன் லண்டன் மிஷன் சொசைட்டியை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த மகாராஜா திருநாள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சோதி மகாராஜா திருநாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ இங்கே இருக்கிற அந்த வளர்ச்சிகள், மிஷன் வளர்ச்சிகள் பார்ப்போம். அவருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, என்னுடைய கேரளா பகுதியில் அதாவது ட்ரிவெண்ட்ரம் பகுதியிலையும் ஒரு மிஷன் ஸ்கூல் எப்படி ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதன் மூலமாக இன்றைக்கு ட்ரிவெண்ட்ரம் பகுதியில் இருக்கிற ஆயுர்வேதிக் காலேஜ்
அங்கதான் முதலாக ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் 1835 வருடம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1838 வருஷம் சார்லஸ் மீட்டையர் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாரு. ஒரு மிஷன் சர்ச், ஒரு மிஷனரி சர்ச் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரிவெண்ட்ரத்தில் முடியாமல் போகுது. ஸோ ஒரு இங்கிலாந்து தேசத்துக்கு போயிடுறாரு. LMS லண்டன் மிஷன் சொசைட்டியோட மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசம் தான். இங்கிலாந்து தேசத்துக்கு போயிடுறாரு. அங்கேருந்து ஒரு மிஷன் டீமே இங்கே கொண்டு வர்றாரு. கவனிங்க, அப்போ விடாமுயற்சி, அந்த சார்லஸ் மீட்டர் விடாமுயற்சி எடுக்கிறாரு. ஸோ இவர் கொல்லத்துக்கு போறாரு. கொல்லத்துல இருந்து ஒரு டீம் இங்க கூட்டிட்டு வர்றாரு. அவரை கூட வந்தவர் தான் ஜான் காக்ஸ் என்ற ஒரு மிஷனரி. இவர் ட்ரிவெண்ட்ரம் பகுதிக்குனே மிஷனரி அப்பாயிண்ட் பண்றாங்க. 1838 வருஷம் மே 13 முதல் ஆராதனை, அந்த ட்ரிவெண்ட்ரத்தில் இருக்க முதல் ஆராதனை தமிழ் சர்வீஸ்ல நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு பாருங்க. தமிழ் சர்வீஸ் நடந்திருக்கு 1838 வருஷம். சாமுவேல் மேட்டர் அவரோட பேர், அந்த மேல தான் MM சர்ச், மேட்டர் மெமோரியல் சர்ச். அதுக்கு ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த திருச்சபை அந்த இடத்தை கிட்டத்தட்ட 16 ஏக்கர்ஸ் அந்த பகுதியில், அந்த 16 ஏக்கர்ஸை வாங்குவதற்கு மிகவும் துணையாகவும் உறுதியாகவும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தவர் இந்த மேட்டர். அதனால தான் அவருடைய பேர் அந்த MM சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இந்த மிஷன் காம்பவுண்ட் அழைக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மெஷின் அவர் தான் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. பிரிண்டிங் மெஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பிரிண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பெரிய ஒரு காரியங்கள், கல்வி கூடங்கள், இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த கேரளா யூனிவர்சிட்டி கூட அந்த ராஜாக்கள் காலத்தில் தோங்கினால் கூட இந்த மிஷனருடைய பங்களிப்பு அந்த கேரளா யூனிவர்சிட்டியில் அதிகமாக இருக்கிறது. LMS காம்பவுண்டில் 1906 மேட்டர் மெமோரியல் சர்ச் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஜெபத்துடன் அந்த ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. முதல் ஆராதனையை தமிழ் ஆராதனையாக இருந்ததுதான் வரலாறு சொல்கிறது. இதுதான் மேட்டர் மெமோரியல் சர்ச்சுடைய வரலாறு. MM சர்ச்சுடைய வரலாறு. ஸோ இனி வருகிற நாட்களில் அநேக திருச்சபைகளின் வரலாறுகளையும் நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. எதுக்கு ஒரு திருச்சபையின் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வருகிற சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாலிபர்கள் மிஷனரியுடைய தியாகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு, கிறிஸ்தவ வரலாறு, இந்திய தேசத்துடைய கிறிஸ்தவ வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கால சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஏனென்றால் வரலாறு தெரியாம இருந்தா எப்படி ஒரு அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கு சுவிசேஷத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போக முடியும்? ஸ்தேவன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக அந்த பழைய பாட்டுல இருந்து தொடங்குறாப்புல, ஆதியாகமத்துல இருந்து தொடங்கி மோசே எப்படி வழி நடத்தினாங்க எல்லா வரலாறுலையும் சொல்றாப்புல. பவுல் தன்னுடைய வரலாறுகளை சொல்றாப்புல. வரலாறுகள், கிறிஸ்தவ வரலாறு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. இனி வருகிற நாட்களில் இந்த மிஷனரி சரித்திரங்களை நாம் மீண்டெடுப்போம். அநேக வாலிபர்கள் மத்தியும் அநேக கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் இதை குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனக்கு மிகுந்த ஆர்வம். தேவன் கொடுத்த ஒரு பாரம் கூட. இனி வருகிற நாட்கள் அநேக மிஷனரிகளை குறித்து நீங்க தெரிந்து விட போறீங்க. ஸோ இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறோம் என்றால் அநேகருக்கு இதை ஷேர் செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆமென்.